எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் நம்பர் 38 கிங்ஸ் 11 பஞ்சாப் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் வச்சு நடக்கு. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, அது ஒரு எக்ஸ்பெக்டட் டு பி நியூட்ரல். ஸோ இது ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்க போது. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் ஒரு ஸ்கோர் அடித்தா நீங்கள் ஒரு நல்லா பவுலிங் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி 10 ஓவர் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டிங்கனாலே போதும், கொஞ்சம் நல்லாவே இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இங்கே எப்படின்னா, இங்கே லாஸ்ட் 2-3 மேட்ச் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நம்ம பார்த்தாகணும். ஸோ இங்கே ஆர்சிபி கூட கிங்ஸ் 11 பஞ்சாப் வின் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் மும்பை கூடயும் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். மும்பை கூட பார்த்தீங்கன்னா சண்டே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவர் போய் 2 சூப்பர் ஓவர் போய் வின் பண்ணாங்க கிங்ஸ் 11 பஞ்சாப். ஸோ ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. கேஎல் ராகுல் ஒரு வெறியில் இருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா மேட்சும் வின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லையும் இருக்கிறாங்கங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். வின் பண்ணால் மட்டும்தான் பிளே ஆஃப்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆர்சிபி, மும்பை. ஸோ நாளைக்கு டெல்லியை வின் பண்ணுவாங்களாங்கிறது நம்ம பார்ப்போம். டெல்லி பொறுத்தவரை எப்படின்னா எல்லாமே வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப் கன்ஃபார்ம் ஆயிருங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். கிங்ஸ் 11 பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 14 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 148, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 142. இப்போ கிங்ஸ் 11 பஞ்சாபோட பிளேயிங் 11 பார்ப்போம். கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், கிறிஸ் கேல், நிக்கோலஸ் பூரான், கிளென் மேக்ஸ்வெல், தீபக் கோடா, கிறிஸ் ஜார்டான், முருகன் அஸ்வின், ரவி பிசோனி, முகமது சமி, ஹர்ஷ்தீப் சிங். கேஎல் ராகுல் ஒரு வெறியெல்லாம் ஆடிட்டு இருக்கிறாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ யார் போட்டாலும் எனக்கு கவலையே இல்லைங்க, நான் போட்டு அடின்னு அடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன்ஸ் இந்தியா டீமுக்கு கிடைச்சது, அதுவும் ஓப்பனிங்லேயே கிடைச்சது. என்னை சேவாக், ரோஹித் சர்மா எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் நான் கேஎல் ராகுலை பார்க்குறேன். ஸோ கேஎல் ராகுல் தான் அந்த அளவு ஒரு துபாய் பிச்சில் அவர் அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறார். ஆர்சிபி கூட 132 அடிச்சிருக்கிறாரு. போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 73 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாரு. துபாயில் நல்ல ஒரு ஸ்கோர் வச்சிருக்கிறாருங்க கேஎல் ராகுல். ஸோ அதை தெரிவிச்சுக்கிறேன். மயங்க் அகர்வாலும் அதே மாதிரி தான். ஸோ அவருக்கு ஈக்குவலான பார்ட்னர்ஷிப்பில் கொடுத்து அவரும் டீசெண்டான பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கிறிஸ் கேல், நிக்கோலஸ் பூரான் அவங்க 2 பேரும் அவங்க ரோலை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க பேட்டிங் ஸ்ட்ராங்காக, அதை பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு இவங்க 2 பேர் மிக மிக முக்கியமான காரணமும் கூட. கிளென் மேக்ஸ்வெல் என்னென்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது ஒரு பார்ட் டைம் பவுலரு. ஸோ அவரை 4 ஓவர் போட விட்றாங்க. லாஸ்ட் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கூட ஆகட்டும் அண்ட் மும்பை ஆகட்டும் 4 ஓவர் அவர் போட்டிருக்கிறாரு. மெயின் பவுலர்ஸ் யாருமே, கிறிஸ் ஜார்டன்லாம் 3 ஓவர் தான் போட்டிருக்காரு. ரவி பிசோனி 2 ஓவர் தான் போட்டிருந்தாரு. 4 ஓவர் போட்டு 24 ரன் கொடுத்தாரு மும்பைக்கு எகென்ஸ்டாக. 4 ஓவர் போட்டு 28 ரன் கொடுத்தாரு ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக. 2 மேட்ச்சில் விக்கெட் எடுக்கலை. எப்படி 4? எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியம். 2மே கன் டீமு. இந்த கன் டீமுக்கு எதிராக 4 ஓவர் கேப்டன் கொடுக்குறாருன்னா, ஆனால் அதுவும் அடிப்படலை. அதான் அடிபட்டுடுச்சுன்னா கண்டிப்பாக டிசிஷன் மாற்றிடுவார் நம்புகிறேன். ஸோ நாளைக்கும் 4 ஓவர் போடுவாருங்கிறது தெரியுது பார்க்கும்போது. தீபக் கோடா, ஸோ அவரும் ஓரளவு ஹார்டி டூயிங் பண்ணார் போன மேட்சை பொறுத்தவரை. கிறிஸ் ஜார்டான் விக்கெட் பெரிய அளவில் இல்லைனாலும் கொஞ்சம் எக்ஸ்பான்சிவாக தான் இருக்கிறார். எனக்கு கேட்டால் காற்றல் அந்த இடத்துக்கு பெட்டர்னு நான் சொல்லுவேன். முருகன் அஸ்வின் அண்ட் ரவி பிசோனி இவங்கெல்லாம் அவங்க டீமுக்கு விக்கெட் டேக்கர்ஸாக இருக்கிறாங்க. முருகன் அஸ்வின் பொறுத்தவரை நல்லா போடுறாருங்க. ரவி பிசோனிக்கு போன மேட்ச்சில் 2 ஓவர் தான் கிடச்சிது. முகமது சமி 4 ஓவர் கோட்டா போடுறாரு. அவங்க டீமில் நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் அந்த 4 ஓவர் போடுறதுல ஒரே ஆள் முகமது சமி. ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல் 4 ஓவர் போட்டுட்ருக்கு. அதுவும் எனக்கு இன்னொன்று ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் நல்லா விக்கெட் டேக்கராக இருக்கார். பவுலிங்கில் லைன் அண்ட் லென்த்தில் போட்டு சூப்பராக விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஆப்பனண்ட்டுக்கு கதிகலங்க வைக்கிறாருங்கிறதையும் நான் இங்கே சொல்லிக்கிற விரும்புகிறேன். ஸோ இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயிங் 11 பார்ப்போம். பிருத்திவி ஷா, சிகர் தவான், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், மார்கஸ் ஸ்டோயினிஸ், சிம்ரன் ஹெட்மயர், அக்ஷர் பட்டேல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரபாடா, நோர்தேஜி, துஷூர் டிஸ்பாண்டே. ஸோ இங்கே ரிஷப் பண்ட் அவர்கள் ஃபிட்னஸ் அடைந்து விட்டார். அவரோட காயம் சரியாயிடுச்சு. ஸோ நாளைக்கு அவர்கள் விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் வந்துட்டார்னா அவர் கூடயே ஹெட்மயர் அவர்களும் கூட வராருங்கிற மாதிரி தான். பிருத்திவி ஷா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்ச் டக் அவுட் ஆகிருக்கிறாரு. கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கிறாரு. அண்ட் சிகர் தவானை பொறுத்தவரை அவர் ஒரு மரண ஃபார்மில் இருக்கிறாரு. நம்ம முன்னாடியே பழைய ப்ரிவியூலாம் பேசியிருப்போம்.
அதாவது எல்லா ஓப்பனரும், அதாவது ராகுல் செஞ்சுரி போடுறாரு, மயங்க் அகர்வால் செஞ்சுரி போடுறாரு, இங்கே ப்ரெஷர் வந்து சிகர் தவான் மேலே தான் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதெல்லாம் இல்லை, நானும் செஞ்சுரி போடுவேங்கிறது மாதிரி போன மேட்ச்சில் ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. ஸோ அந்த அவரோட கான்ஃபிடென்ஸ் இன்னும் எனக்கு இன்னும் ஏஜ் ஆகலை, நான் இன்னும் ஃபார்மில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை அவரை பாராட்டியே ஆகணும். ஸோ நாளைக்கும் அவரோட ஃபார்ம் அதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்தவரை நல்லா விளாட்றாரு. ஆனால் என்னென்னா ஒரு தேவையில்லாத ஒரு ஷாட்டில் அவுட் ஆயிடுறாரு. மற்றபடி அவரோட பெரிய பேட்ஸ்மேனுங்கிறது தான். ரிஷப் பண்ட் நாளைக்கு வராரு, ஃபிட் ஆகிட்டாருன்னு தான் நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ நாளைக்கு அவர் வந்துடுறாரு, கூட ஹெட்மேயரோடையும் வராரு. ஸ்டோயினிஸ் அந்த டீமோட கேம் சேஞ்சராக இருப்பார் எப்போனாலும். அண்ட் அக்ஷர் பட்டேல், ஸ்டோயினிஸ் அண்ட் அக்ஷர் பட்டேல் ஆல்சோ கேம் சேஞ்சர். அவரோட பவுலிங்லேயும் வித் த பால் ஆகட்டும் வித் த பேட் ஆகட்டும் ரெண்டுலேயுமே தன்னோட பெஸ்ட் அவர் கொடுக்குறாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் நாளைக்கு 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறாங்க. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு ரோல் ஏற்கனவே பூரான அவர் அவுட் ஆகிருக்கிறாரு. அண்டு கேஎல் கூட இருந்திருக்கிறார் போன சீசன் கிங்ஸ் 11 பஞ்சாப். ஸோ கேஎல் அவுட் ஆகிறதுக்கு அஸ்வினை கொண்டு வருவாங்கங்கிறது மாதிரி நான் நம்புகிறேன். ரபாடா அண்ட் நோர்தேஜி 2 பேருமே சூப்பராக பவுலிங் போடுறாங்க. ஸோ விக்கெட் டேக்கர்ஸாக இருக்காங்க அந்த டீமுக்கு. பர்பிள் கேப் ஹோல்டராக இருக்கார் ரபாடா. நோர்தேஜி பார்த்தீங்கன்னா 150, 156, 157 அந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுறாரு. ஃபாஸ்டஸ்ட் பவுலர். அண்ட் துஷார் டெஸ்பாண்டே அவரும் விக்கெட் எடுத்துகிட்டு தான் இருக்கிறார். ஒரு மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்தார், 2 விக்கெட் எடுத்தார். ஸோ அவரும் ஒரு நல்ல ஒரு விக்கெட் டேக்கராக இருக்கிறாரு. ஸோ ரெண்டுமே என்னென்னா ஒரு டீம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, இன்னொரு டீம் பேட்டிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, பவுலிங்கில் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமான மேட்ச்சு ரொம்ப எப்படி சொல்கிறது, லாஸ்ட் சூப்பர் ஓவர் போனால் கூட ஆச்சரியப்படுறதில்லை, அந்த அளவுக்கு 2 டீம் இருக்குது. ஸோ இவங்களோட டிசி கிட்ட என்னென்னா, நீங்கள் கிங்ஸ் 11 அந்த டாப் 5 தூக்கிட்டீங்கனாலே போதும். ஏன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், மயங்க் அகர்வால், கிறிஸ் கேல், நிக்கலஸ் பூரான், கிளென் மேக்ஸ்வெல் வர இருக்கிறாங்க. அந்த டாப் 5 தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அது கஷ்டம். ஸோ இந்த மேட்ச் ஒரு க்ளோஸ்டு மேட்சாக தான் போகும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 50-50 தான் நான் கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு ஒரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த மேட்ச் ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதோட மேட்ச் ப்ரிவியூ முடியுது. இப்போ நான் ட்ரீம் 11ல் உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் ஹிட் கான்டெஸ்ட்கான டீம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் லோகேஷ் ராகுல், பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனில் கிறிஸ் கேல், தீபக் ஹூடா, ஸ்ரேயாஸ் ஐயர், சிகர் தவான், அக்ஷர் பட்டேல், ஸ்டோயினிஸ், முகமது ஷமி, ஹர்தீப் சிங், நோர்தேஜே, ரபாடா. ஸோ கேப்டனாக ராகுலை போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ராகுலை கேப்டனாக போடுறதுக்கு ரீசன் சொல்லவே வேண்டாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸு ட்ரீம் 11ல் 11 கிரெடிட்ஸ் உள்ள ஒரே பிளேயர் கேஎல் ராகுல் தான். நீங்கள் கண்ணை மூடிட்டு கூட கேப்டன் சாய்ஸாக போடலாம். அண்ட் வைஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் போட்டிருக்கிறேன். ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட இருந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் நான் என்ன எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஸோ எல்லோரும் ஒவ்வொரு பிளேயரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தன்னை ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயரும் தன்னை ப்ரூவ் பண்ணுவார். அதனால் நான் அவரை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறேன். கேஎல் போட்டிருக்கேன். என்னால் மயங்க் அகர்வால் எடுக்க முடியல இந்த டீமில், கிரெடிட்ஸ் இஷ்யூ. ஏன்னா எனக்கு கிரெடிட்ஸ் இஷ்யூ இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, எனக்கு நாளைக்கு ரிஷப் பண்ட் இருந்தாலுமே என்னால் அவரை எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நான் ஸ்ரேயாஸ் ஐயர் எடுக்கணும், எனக்கு தவான் எடுக்கணும், ராகுல் எடுக்கணும், கேஎல் எடுக்கணும், ரபாடாவும் நான் எடுக்கணும். ஸோ இவ்வளோ பேர் இருக்கும்போது ரிஷப் பண்ட்டை நான் விட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நான் ஆல்ரவுண்டர்ஸில் 2 பேர் எடுத்திருக்கேன். 2மே தங்கமான ஆல்ரவுண்டர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் பவுலிங்கில் கலக்கிடுவார், இன்னொருத்தர் பேட்டிங் கிடச்சா பேட்டிங்கில் பயங்கரமாக கலக்குவார். அட் த சேம் பவுலிங்லேயும் அவருக்கு சான்ஸ் கிடச்சா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இங்கே முகமது ஷமி அண்ட் ஹர்தீப் சிங் 2 பேருமே விக்கெட் டேக்கர்ஸாக இருக்காங்க. இந்த பக்கமும் 2 பேர் விக்கெட் டேக்கர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்த டீமை நீங்கள் ஸ்மால் லீக் ஹெட் கான்டெஸ்ட் கூட இல்லாமல் நீங்கள் கிராண்ட் லீக்லேயும் இதை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் கிராண்ட் லீக் டீம் பார்க்க போகிறோம். ஸோ கிராண்ட் லீக்கில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் ஆப்ஷனில் லோகேஷ் ராகுல், பேட்ஸ்மேன்ஸ்லாம் மயங்க் அகர்வால், ஸ்ரேயாஸ் ஐயர், சிகர் தவான், ஆல்ரவுண்டர்ஸில் அக்ஷர் பட்டேல், மைக்கேல் ஸ்டோயினிஸ், பவுலர்ஸில் முகமது ஷமி, அஸ்வின், சிங், டெஸ்பாண்டே, ரபாடா எடுத்துருக்கிறேன். ஸோ நான் கேப்டனாக சிகர் தவான் எடுத்துருக்கிறேன். அவரோட ஃபார்ம் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் நான் கிராண்ட் லீக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். அண்ட் வைஸ் கேப்டனாக ரபாடாவை நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ரபாடா உங்களுக்கு பர்பிள் கேப் ஹோல்டர். ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நம்ம 2-3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் 2-3 விக்கெட்டுங்கும் போதே உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வைஸ் கேப்டனாக உங்களுக்கு 120, 130, 140 கிட்டே போகுது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் மயங்க் அகர்வால் இருக்கிறாரு. ஸோ இங்கே உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அஸ்வின் எடுத்துகிட்டு வாங்க. அஸ்வின் 8.5 தான் இருக்கிறாரு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அஸ்வின் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. ஸோ இங்கே நான் 2 விக்கெட் கீப்பர்ஸ் மிஸ் பண்ணுறேன். ரிஷப் பண்ட் என்னால் எடுக்க முடியல, நிக்கலஸ் பூரானும் எடுக்க முடியல.
கேலையும் எடுக்க முடியல. ஏன்னா நீங்கள் அவங்கள்ட்ட போனீங்கன்னா நீங்கள் ஒன்று ஸ்வைனிஸை தூக்கிட்டு தான் போகணும். ஸ்வைனிஸை தூக்கிட்டு நீங்கள் கேலுக்கு போகணும். இல்லைன்னா ரபாடாவை தூக்கிட்டு தான் நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு போகணும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு தெரியும். இல்லை ஸ்ரேயாஸ் ஐயரை கூட நீங்கள் தூக்கிட்டு நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு போகணும். அதனால ரிஸ்க்குங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா ஃபார்ம் ரிதமில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவரை நீங்கள் தூக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அப்படி போகிறதா இருந்தால் நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயரை தூக்கிட்டு நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு போங்க. அண்ட் நீங்கள் அஸ்வினை எடுத்துகிட்டு நீங்கள் தீபக் கோடா போங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு. ஸோ இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பூரான் அண்டு ரிஷப் பண்ட், மேக்ஸ்வெல், மயங்க் அகர்வால் இவங்கெல்லாம் ஒரே டீமில் வச்சு கொண்டு போகிறது உங்களுக்கு ரிஸ்க்கு. ஏன்னா கிரெடிட்ஸ் இஷ்யூ. இங்கே தவான் அண்ட் ராகுலுக்கே பார்த்தீங்கன்னா 21 கிரெடிட்ஸ் வந்துடுது. ஸோ இங்கே 9.5 2 9.5 இருக்குது. ஸோ இதே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பயங்கரமாக பேட்டிங்கில் இந்த 4 பேருக்குமே இந்த 4 பேர் 3 பேர் எடுக்க 4 பேர் 5 பேர் எடுக்கும் போதே உங்களுக்கு 40 கிரெடிட்ஸ் கிட்ட 45 கிரெடிட்ஸ் போயிருது. ஸோ பேலன்ஸில் தான் நம்ம ஆல்ரவுண்டரும் பார்த்தாகணும் அண்ட் பவுலரையும் பார்த்தாகணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையும் யோசிச்சு நீங்களும் உங்கள் ஓன் டீம் கூட க்ரியேட் பண்ணுங்கள். என்னோடய ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா கீழே டெலிகிராம் சேனல் இருக்குது. டெலிகிராம் சேனலில் அதை ஃபைனல் அப்டேட் கொடுக்குறேன். என்னோடய ஃபைனல் டீமும் அதில் கொடுக்குறேன். பக்கத்தில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு IPL மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வருங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.